மக்களே நம்மெல்லாம் வந்து ரஷ்யன் பாய்ஸ் ஸ்பீக்கிங் தமிழ் தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து ஜெர்மன் பாய் ஸ்பீக்கிங் தமிழ். ஜெர்மன் பாய்ஸ் வந்து தமிழ் பேசக்கூடிய ஒரு அழகான தருணத்தை நம்ம பழைய குற்றாலத்தில் பார்க்க போறோம். ஜெர்மன் பாய் ஸ்பீக்ஸ் தமிழோட இன்னைக்கு நம்ம களத்துல நின்றுட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட இந்த பழைய குற்றால அனுபவத்தை பத்தி ஒட்டுமொத்தமா குற்றாலத்தில் மேம்படுத்தப்படக்கூடிய பணிகளை பத்தி நம்ம கேட்போம். வணக்கம் சார். பழைய குற்றாலத்தை குளிக்க வந்திருக்கீங்க. உங்களோட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. இங்க வந்து வசதி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு? அதாவது குற்றாலத்துல வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கான வசதி எப்படி இருக்குது, பாதுகாப்பு எப்படி இருக்குது, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க குளிச்சுட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. குற்றாலம் அப்படிங்கிறது வந்து வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்லை, இந்தியாவில் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமும் கூட. இங்க தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை தாண்டி வெளியூர்கள் இருந்தும் இன்னும் சில வெளிநாட்டு பயணிகளும் கூட இங்க வர்றாங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுலாம் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அங்கங்க அந்த பேரிகார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் யாரும் பார்டரை தாண்டிடக்கூடாதுன்னு இன்செக்யூரான பிளேஸ் எல்லாமே ஸ்டீல் பேரிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பாதுகாப்பு வேலைகள் அமைச்சிருக்காங்க ஃபுல்லா. அரசாங்கம் அதுலாம் வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. போலீஸாரும் போதிய அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி நிற்கிறாங்க. அவங்களால எவ்வளவு செக்யூர் பண்ண செக்யூர் பண்றாங்க. இதையும் தாண்டி பொதுமக்களுக்கும் சில சுய கட்டுப்பாடுகள், சுய ஒழுக்கங்கள் வேணும். போலீசார் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்க என்ன பண்றாங்க, பேரிகார்டு மேல 2 போட்டோ எடுக்கிறது, அப்புறம் பொது இடங்கள்ல சிறுநீர் கழிக்கிறது, கழிப்பிட வசதி போதுமான அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அரசாங்கம் சார்பாக இன்னும் ஒரு 2 இடங்கள்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில இடைவெளி விட்டு கழிப்பிட வசதிகள் ரெடி பண்ணலாம். அது ஒரு கோரிக்கை வைக்கலாம். இருந்தாலும் இருக்கக்கூடிய கழிப்பிட வசதிகளை மக்கள் பொதுவில் பயன்படுத்திக்கிறது இல்லை, பொது வெளிகளில் பயன்படுத்துறாங்க. மக்கள் அதுல தங்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும். சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறது வரக்கூடிய தனிப்பட்ட நபர்களுக்கானது மட்டும் இல்லை, எல்லாருக்குமான பொதுவானது. அவங்க வர்றவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட என்ஜாய் பண்ண மட்டும் பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பொது இடங்கள் நின்று உடைய மாத்துறது வர்றவங்களுக்கு சில பேருக்கு சங்கடமா இருக்கும். அப்புறம் பார்க்கிங் வசதியுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட்ல பிரைவேட்ல கொடுத்துருக்காங்க, டெண்டர் விட்டுருக்காங்க. அவங்க அதை வச்சு டபுள் பண்ணி பாக்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. ரொம்ப தூரத்துல வண்டியை நிப்பாட்ட சொல்லிடுறாங்க. அங்கிருந்து இன்னொரு வண்டி வச்சு மேல வாங்க ஃபால்ஸுக்கு அப்படிங்கிறாங்க. ஒண்ணு அரசாங்கம் என்ன பண்ணணும், தூரத்துல வண்டியை போட்டாங்கன்னா வர்றது போக்குவரத்து வசதிகளை அரசாங்கம் இலவசம் ஏற்பாடு கொடுக்கணும். இல்லையா ரொம்ப தூரத்துக்கு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டருக்கு அந்த பகுதியில் வரக்கூடிய என்ன பண்றாங்க, சொந்த வாகனம் வச்சுதான் இங்க வர்றாங்க, கார்லயோ வேன்லயோ வர்றாங்க. அவங்கள ஃபால்ஸுக்கு மேல வர்ற வரைக்கும் அலோவ் பண்ணணும். அவங்க ஏற்கனவே அங்க இருந்து 20,000 30,000 செலவு பண்ணி இங்க வந்துட்டு மறுபடியும் இங்க இருந்து பஸ்ஸுக்கு 4,000 3,000 கொடுத்து மேல வர வேண்டிய இருக்கு. அரசாங்கம் இதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். நன்றி.